கரூரில் கூட்ட நெரிசலால் ஏற்பட்ட துயர சம்பவத்தில் 41 பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் பேரில் சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த விசாரணையில் விஜயிடம் ஏற்கனவே 3 முறை சிபிஐ அதிகாரிகள் டெல்லியில் விசாரணை நடத்தினார்கள். இதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜியை விசாரணைக்கு வருமாறு சிபிஐ சம்மன் அனுப்பியிருந்தது. இதை ஏற்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் விசாரணைக்கு ஆஜரானார். ஆதவ் அர்ஜுனா பேசியது தொடர்பாக நடிகர் ரஜினிகாந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் ரஜினி தாவேக கட்சியின் தலைமை பொறுப்பில் இருக்கும் ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சமீபத்தில் என்னை பற்றி உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அவருடைய அவதூறு கருத்தை கண்டித்து எனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று கூறியுள்ளார். விழுப்புரத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அப்துல் கலாம் கனவு காண சொன்னார். முதல்வர் அதைவிட ஒருபடி மேலே சென்று உங்கள் கனவை சொல்லுங்கள், நான் நிறைவேற்றுகிறேன் என சொல்கிறார். ஆமாம், எனக்கு நயன்தாரா வேண்டும். என் கனவை நிறைவேற்றுவாரா? கேட்பார்கள். எனக்கு நயன்தாராவை கல்யாணம் செய்து வையுங்கள் என்று. இவர் நிறைவேற்றுவாரா என பேசியிருந்தார். இவரின் இந்த பேச்சுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் கண்டனங்கள் எழுந்த நிலையில் சி.வி. சண்முகம் தற்போது இதற்கு மன்னிப்பு கோரியுள்ளார். ஈரான் போர் காரணமாக இந்தியாவில் வணிக பயன்பாட்டுக்கான எல்பிஜி விநியோகம் தடைப்பட்டுள்ளது. இதன் காரணமாக நாடு முழுக்க ஓட்டல்கள் பெரும்பாலும் மூடப்பட்டுள்ளன. இந்தியாவில் எல்பிஜி கேஸ் தட்டுப்பாடு சூழல் உருவாகியிருக்கும் நிலையில் எல்பிஜி பெறுவதற்கு ஆதார் மூலம் செய்யப்பட வேண்டிய இ-KYC வழிமுறை கட்டாயம் என்ற தகவல் காட்டுத்தீ போல் பரவி வருகிறது. இந்த நிலையில் எல்பிஜி நுகர்வோருக்கான கட்டாய பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் குறித்து பரவி வரும் செய்திகள் சமீபத்திய ஒரு பதிவிலிருந்து உருவானது என்று மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தொடுத்துள்ள போர் இன்று 18வது நாளாக நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதில் ஈரான் மீது தாக்குதல் தொடர்ந்து வருகிறது. இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள், எண்ணெய் உள்கட்டமைப்புகளை ஈரான் தாக்கி வருகிறது. இந்த நிலையில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் மிகப்பெரிய எண்ணெய் நிலையம் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் புஜைரா எண்ணெய் தொழில் மண்டலத்தில் ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் அங்குள்ள எண்ணெய் உள்கட்டமைப்புகள் தீப்பிடித்து எரிகிறது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர் காரணமாக ஹார்மோஸ் ஜலசந்தியை ஈரான் முடக்கியுள்ளது. இதனால் வணிக கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகள் தங்களது போர்க்கப்பல்களை ஹார்மோஸ் ஜலசந்திக்கு அனுப்ப வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். ஆனால் அவரது கோரிக்கையை எந்த நட்பு நாடும் ஏற்கவில்லை. இதனால் ட்ரம்ப் அதிருப்தி அடைந்துள்ளார். இது தொடர்பாக அவர் கூறும்போது, ஹார்மோஸ் ஜலசந்தி பாதுகாப்பு விவகாரத்தில் எங்களுக்கு உதவ யாரும் தேவையில்லை. நாங்கள் உலகின் வலிமையான தேசம். உலகில் உள்ள நாடுகளிலேயே மிகவும் வலிமையான இராணுவத்தை நாங்கள் கொண்டுள்ளோம். இந்த விவகாரத்தில் எந்த நாட்டின் உதவியும் அமெரிக்காவுக்கு தேவையில்லை என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தென்னாப்பிரிக்கா அணி 5 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் விளையாடுவதற்காக நியூசிலாந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டு விளையாடி வருகிறது. இதில் முதல் போட்டியில் நியூசிலாந்து அணி 91 ரன்களில் ஆல் அவுட் ஆகி படுதோல்வி அடைந்தது. இதனை அடுத்து இரு அணிகள் மோதிய 2வது T20 போட்டியில் முதலில் பேட் செய்த நியூசிலாந்து 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 175 ரன்கள் எடுத்தது. இதனைத் தொடர்ந்து விளையாடிய தென்னாப்பிரிக்கா அணி நியூசிலாந்து அணியின் பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் திணறியது. இதனால் தென்னாப்பிரிக்கா அணி 15.3 ஓவரில் 107 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இதனால் நியூசிலாந்து அணி 68 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. 2026 IPL சீசன் விரைவில் தொடங்க உள்ள நிலையில் தல தோனி தொடர்பான வீடியோ ஒன்று இணையத்தில் புயலை கிளப்பி வருகிறது. தல என்றாலே எண் 7 தான், 7 என்றாலே தலதான் என சொல்லிக்கொண்டு தல ஃபார் அ ரீசன் என 7 என்ற ரன் எண்களில் ஓவர்களில் என எங்கு வந்தாலும் அவரது ரசிகர்கள் குறிப்பிடுவது வழக்கம். ஆனால் இனிமேல் 7 கிடையாது, 8 என கூறியுள்ளார் தல தோனி. அதாவது தோனியின் ஜெர்சி எண் 7லிருந்து 8க்கு மாற்றப்பட்டுள்ளது. இது தொடர்பான வீடியோ தான் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது.